வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 72794875. இன்றைக்கு இந்த தேசத்திற்கு எதிரானவர்கள் யார் என்பது மக்களுக்கு தெரியும். இந்த தேசத்தினுடைய வளர்ச்சியை யார் செய்திருக்கிறார்கள் என்றது மக்களுக்கு தெரியும். இந்த தேசத்தினுடைய வளர்ச்சியை பாரதிய ஜனதா கட்சி செய்து கொண்டிருக்கிறது. இந்த தேசத்தை கொள்ளையடிப்பதை, இந்த தேசத்தினுடைய ரீசோர்ஸை கொள்ளையடிப்பதையும் ஊழல்களை செய்வது தான் இந்தி கூட்டணியாக இருந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு எல்லாம் தெரியும் 2G எவ்வளோ பெரிய ஊழல், அதுவும் குறிப்பாக நம்முடைய நீலகிரி தொகுதியை சார்ந்த திரு ராஜா அவர்கள் ஈடுபட்ட அந்த ஊழல் கேஸில் அப்பீல் நடந்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த வழக்கில் என்னைக்கு கூட ஜட்ஜ்மெண்ட் வர்றதுக்கு தயாராக இருக்கிறது என்பதை தகவலையும் உங்களுக்கு சொல்லிக் கொள்வேன். அப்போ திமுகவும் டிஎம்எஸ்சி மற்ற கட்சிகள் எல்லாமே அதே நிலைப்பாடு தான் செய்தார்களா? அப்போ திமுக காங்கிரஸ் மற்ற கட்சிகளை அவங்களுடைய அமைப்புகளை ஏவி விட்டு தான் செய்தார். அப்படி கிடையாதுங்க. அதாவது தேர்தல் பத்திரம் என்பது ஒவ்வொருவரும் அவர்கள் தாங்களாக முன்வந்து கட்சிகளுக்கு கொடுக்கப்படுகின்ற டொனேஷனாக தான் நான் பார்க்குறேன். அதான் அப்போ ஒயிட் காலர் ஸ்டாம்ப் இன்றைக்கு தமிழ்நாட்டில் அப்போ அதிகமான நிதி வாங்கியிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க ஸ்கேம் செய்தான் இந்த நிதியை வாங்கினார்களா என்ற கேள்வி திரும்பி மக்கள் கேட்பதற்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஒயிட் காலர் ஸ்கேம், ஆகாயத்தில் ஸ்கேம் செஞ்சது யார், 2G ஊழலில் செஞ்சது யார், திமுகவை சேர்ந்த ராஜா. அதில் பயன்பட்டது திராவிட முன்னேற்ற கழகம் குடும்பம், திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள். அதனால் இந்த ஸ்கேமை பற்றி பேசுகிறதுக்கு அல்லது இந்த மற்றவர்களை பற்றி பேசுவதற்கு திமுகவுக்கு எந்த அருகதையும் கிடையாது. கடந்த 10 ஆண்டுகளாக மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஒரு மிக சிறந்த எந்த ஒரு அமைச்சர் மேலேயும் எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் மேலேயும் கூட சின்ன ஒரு குற்றச்சாட்டு கூட சொல்ல முடியாத அளவுக்கு சிறந்த ஒரு நிர்வாகத்தை, ஊழலற்ற நிர்வாகத்தை நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஊழலுடைய மறுபக்கம் திராவிட முன்னேற்ற கழகமும் இந்தி கூட்டணியும். ஏங்க இது ஒவ்வொரு கட்சியும் தேர்தல் அறிக்கையிலேயே தேர்தல் கமிஷனுடைய வெப்சைட்லேயே தெளிவாக கொடுத்துருக்கிறது. எல்லா கட்சியும் எந்தெந்த நிதி வாங்கியிருக்கிறார்கள் தெளிவாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏங்க ஒவ்வொரு கட்சியும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், அவங்களும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஏம்மா நாங்கள் எங்களுடைய தேசிய கட்சிமா இது அவர்கள் எந்த நேரத்தில் முடிவெடுத்து அது ஆளுநர் சட்ட பாயிண்ட் இல்லை, ஆளுநர் சட்ட பாயிண்ட் சொல்லி தானே சொல்லியிருக்கிறாரு. அதாவது அவர் இன்னும் குற்றமற்றவர்னு கோர்ட் சொல்லலை அப்படின்றது ஆளுநர் தரப்பு விளக்கமாக இருக்கிறது. கட்சி சொன்னால் நாங்கள் சாதாரண தொண்டர்கள், கட்சியினுடைய கட்டளை என்னவாக இருக்குமோ அந்த கட்டளை நிறைவேற்றுவது தான் சாதாரண தொண்டனுடைய பணி, கடமையும் கூட. ஒரு வருடம் இல்லை, 2-3 வருஷமாக வேலை செஞ்சிட்ருக்குறோம் மக்களுக்காக. ஆமாம், மக்களுக்காக சேவை செய்து கொண்டு இருக்கிறோம். கட்சி போய் நிற்க சொன்னோம்னா கண்டிப்பாக நிற்கும். அப்படி இல்லைங்க, மக்கள் அங்கே இருக்க எல்லா பக்கமும் மக்கள் தான் நாங்கள் இருக்கிறேன். மக்களுடைய திட்டங்களை நிறைவேற்றுவது தான் நம்மளுடைய மக்கள் பிரதிநிதியுடைய வேலை. அதனால் நான் காரமடை அல்லது கோயம்புத்தூர் அல்லது ஈரோடுன்னு பிரித்து பார்க்குறேன். எந்த பகுதியாக இருந்தாலும் அங்கே சேவை செய்வது. நாம் அந்த பகுதியில் அதிகமாக வேலை செய்திருக்கிறோம். கட்சி அங்கே எலெக்ஷனில் நிற்க சொன்னால் நிற்போம். நம்ம தோல்வி அடைவர்கள் ஏதாவது இன்னும் நம்ம தமிழில் கூட சொல்லுவாங்க, எதையாவது தின்னா பித்தம் தெளிவுன்றது சொல்லுவார்கள். அதாவது தோல்வி விளிம்பில் இருக்கிறார்கள். தோல்வி நிச்சயம் என்று அந்த விளிம்பில் இந்தி கூட்டணி ராகுல் காந்தி ஆகட்டும் ஸ்டாலின் ஆகட்டும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி 3வது முறையாக 400க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று நம்முடைய பிரதமர் அவர்கள் 3வது முறையாக ஆட்சி அமைப்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்று. இதில் தோல்வி பயத்தில் உளறுவதெல்லாம் நாம் கண்டுகொள்ள வேண்டாம், அதுக்கு கருத்தும் சொல்ல வேண்டாம்.
இன்னும் 2 நாளில் ஆயிரும். ஏதோ தேர்தல் அனௌன்ஸ் ஆயிடுச்சு. 20ஆம் தேதியிலிருந்து நாமினேஷனும் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. எல்லாமே இன்னும் 2-3 நாளில் ஆயிரும். எல்லாமே வெயிட் பண்ணுங்கண்ணா. நன்றி. கோவைக்கு தொடர்ந்து பிரதமர் கொங்கு மண்டலத்துக்கு வந்துகிட்டே இருக்காரு. ஏதாவது பாஜக முக்கிய நிர்வாகிகள் கோவையில் போட்டிருக்காங்க. எங்கள் கோவையில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு மிகப்பெரிய கோட்டையாக நாம் இருந்து கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் 2 முறை இருந்திருக்கிறார்கள். அதனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் இங்கு போட்டியிடுவது தான் முடிவு செய்திருக்கிறது. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7207948735. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.